இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 1. சித்திரமாய் என் மனதினில் நிற்கும் உன் நினைவுகள் ஒவ்வொன்றும் எனக்கு பொக்கிஷமே. ஏய் புச்சுக்குட்டி, எந்திரடி, நேரமாகுது பாரு என்று தன்னவளின் மலர் முகத்தில் இதழ் பதித்தும், அவளின் பழங்கு போன்ற அடர்நெற்றியில் இதழ் பதித்தும், அவளின் மன்னவன் அவளை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்க, இவளின் செயல்கள் அனைத்தும் பெண்ணவளுக்கு தாலாட்டு பாடுவது போல் இருக்க, பெண்ணவளோ கண்களை திறக்காமல் மீண்டும் மீண்டும் அவனை இறுக அணைத்தவள் அவனின் மார்பில் இதழ் பதித்து தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். தன் அவளின் செயலில் அவளை விட்டு பிரிய முடியாமல் தவித்தவனோ, அச்சோ கொல்லுறாளே ராட்சசி என்று அவளை செல்லமாக திட்டியவன் தன் மீசையால் அவளின் முகத்தில் குறுகுறுப்பூட்ட, அதில் கூச்சம் கொண்டு நெளிந்த மங்கை அவளோ, அச்சோ மாமா, கூச்சமாக இருக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், விடுங்க என்று சினிங்கிட, புச்சுமா மணி ஆகுதுடா, எந்திரி, நல்ல பிள்ளை இல்லை, வேலையை முடிச்சுட்டு மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிக்கோடா. எது, மதியம் தூங்கணுமா? போங்க மாமா, உங்கள் அத்தை அள்ளிராணி இருக்காங்களே, அதான் என்னை பெத்த ஆத்தா, அந்த கோமலவள்ளி என்னை தூங்க விட மாட்டா. என்ன மாமா, நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைய நிம்மதியாக தூங்க விடுறீங்களா? அடியே வாயாடி, நீ சொல்கிறத மட்டும் உங்கள் அம்மா கேட்டாங்க, உன் நிலமை என்ன ஆகும்னு நினச்சி பாரு. மணி என்ன ஆகுது தெரியுமா? 8 மணி ஆச்சு, எந்திரிமா. எது, 8 தான் ஆகுதா? அச்சோ மாமா, மிட் நைட்டில் இப்படி எழுப்பி விட்டு எதுக்கு என் உயிரை வாங்குறீங்க? அந்த கோமலவள்ளி வந்து எழுப்புறதுக்குள்ளே நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், நீங்கள் போங்க என்றதும் அவளின் முகத்தில் யாரோ தண்ணி ஊற்ற, அதில் அரண்டு எழுந்தவள் எதிரே பார்க்க, கோமலவள்ளி பத்திரகாளியாக நின்றிருந்தவரை பார்த்தவள், அம்மா உனக்கு ஏதாவது இருக்கா? இப்போ எதுக்கு என் மேலே தண்ணி ஊற்றின? அடி சிறப்பால, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பெயரை சொல்லி கூப்பிட்டதும் இல்லாமல் ஏதாவது இருக்கான்னு கேட்குற? இருக்க போய் தான் நீ பண்ணுற அட்டகாசத்தை பார்த்துட்டு அமைதியாக போகிறேன். தினமும் உன்னை நான் வந்து எழுப்பாமல் 7 மலை 7 கடல் தாண்டி மாமன்னன் வந்து உன்னை எழுப்புவானா? தினமும் இதே பொழப்பா போச்சு. ஏண்டி இப்படி படுத்துற? விடிய காலம் ஆகக்கூடாது, எப்போ பாரு கனவு கண்டுட்டு ஏதாவது பைத்திய மாதிரி உளர வேண்டியது. போடி போ, போய் குளிச்சுட்டு வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? எல்லாம் என் நேரம் எனக்குன்னு வந்து வாய்ச்சது பாரு. அம்மா, ஏம்மா காலையில் விளம்பரப்பட மாடல் மாதிரி கூவிட்டே இருக்க? அந்த 2 பிசாசுகளுக்கும் வேறு வேலையே இல்லை. மணி என்ன ஆகுது? அதுக்குள்ளே கிளம்பி வந்து உட்காந்து ஏன் உசுரை வாங்குதுங்க? நீ போ, நான் கிளம்பி வரேன். ஆமாண்டி ஆமாம், பாவம் பிள்ளைங்க உனக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இப்படி பேசுவ? சீக்கிரம் கிளம்பி வா, இல்லை உனக்கு காலையில் டிஃபனும் கிடையாது, மத்தியானம் லஞ்சும் கிடையாது, பார்த்துக்கா. சரியாத்தா சரி, அடிமடியில் கை வைக்காத, நான் வரேன், நீ போ என்றதும் கோமலவள்ளி வெளியே சென்றவர் மீண்டும் சந்தேகத்துடன் எட்டி பார்க்க, போர்வையை இழுத்து போத்தி தூங்க ஆரம்பித்தாள் வினோதினி, நம் நாயகி. அதில் கோபம் கொண்டவர் மீண்டும் அறைக்குள் வந்து தண்ணீர் குவளையை கையில் எடுக்க, அதில் தண்ணீர் இல்லாததால் அதை தரையில் போட்டு உடைத்தார். அந்த சத்தத்தில் இவள் அலறியபடி எழுந்து அமர, சத்தம் கேட்டு கீழிருந்து மேலே வந்தனர் வினோதினியின் நண்பர்கள் காவியா, கண்ணன் இருவரும். காவியா, ஆண்டி என்ன ஆச்சு? இன்னைக்கு எந்திரிக்காம மேடம் அமர்க்கலம் பண்ணுறாங்களா? ஆமாம் காவியா, தினமும் இவளை எழுப்புறதுக்குள்ளே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இன்னும் போகிற இடத்துல எப்படியெல்லாம் என் மானத்தை வாங்க போகிறாளோ தெரியல. இவள் இருக்கும் நிலைமைக்கு இவளுக்கு திருமணம் நடக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இதில் இவ கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நல்லா தூங்கி எந்திரிக்கிறா. என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இவக்கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். அம்மா ப்ளீஸ், இதுக்கு மேலே எதுவும் பேசாத.
உனக்கு நான் பாரமாக இருந்தால் சொல்லிடு, அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி என்னை அசிங்கப்படுத்தாத என்று கலங்கியவள் அங்கிருந்து எழுந்து குளியல் அறைக்கு சென்றாள். கண்ணன் காவியாவை முறைத்தவன், ஆன்ட்டி ப்ளீஸ், உங்களுக்கு நான் இப்படி பேசாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இனி ஒரு தடவை அவளை இப்படி சொல்லாதீங்க. பாவம், அவளுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறா தெரியுமா? அது கூடவே இருந்து பார்க்கும் எங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் இப்படி பேசி அவளுடைய மனதை நோக்கடிக்காதீங்க. உங்களுக்கு அவளை பிடிக்கலைன்னா எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. என் அம்மாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அவளை பார்த்துக்கிறோம் என்றவனை பார்த்து முறைத்த காவியா, கண்ணா நீ என்ன பேசுகிற? பெற்றவங்க எதை சொன்னாலும் பிள்ளைங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன் ஆண்டி உண்மையை தானே சொல்கிறாங்க, நீ எதுக்காக இப்படி கோபப்படுற? போது நிறுத்து காவியா, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன கேட்ட? நான் எதுக்கு கோபப்படுறேன்னு தானே. ஏன்னா நான் அவளுடைய உண்மையான தோழன் மட்டும் இல்லை, அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி. அதை நான் உனக்கு எத்தனையோ தடவை புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன். அவளுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கனோ அதே உரிமையை தான் உனக்கும் கொடுத்துருக்கேன். அவள் எனக்கு தங்கச்சி அப்படின்னா நீ எனக்கு தோழி, அவ்வளவுதான். அவளுக்கு உறவுகளோட அருமை தெரியும், அதனால தான் நீ என்ன சொன்னாலும் அவள் பொறுமையாக போகிறாள். ஆனால் நீ உறவுகளோட அருமை தெரியாமல் சுற்றிட்டு இருக்க. அவள் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா எதிரிலேயே அவளை இப்படி பேசுகிறியே, உனக்கு கொஞ்சம் கூட இது தவறுன்னு தெரியலையா? கண்ணா, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? இப்படி சொன்னால் அவள் உடனே திருந்துடுவாளா? எப்பவும் இருக்கிற மாதிரி தான் அவள் இருக்க போகிறா. அவளால் ஆன்ட்டிக்கு தான் தலைகுனிவு. எதுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு பண்ணு. அவள் மேலே பாசவை, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் கண்மூடித்தனமாக பாச வைக்காத. அவள் செய்த தவறை சுட்டி காட்டுறது தான் ஒரு நல்ல நலம் விரும்பியாக உன்னோட வேலையாக இருக்கணுமே தவிர இப்படி முட்டாள் மாதிரி எதுக்கெடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. வர வர உன்னோட அலப்பறை தாங்க முடியல. எதற்கும் ஒரு அளவு இருக்குது. சே, உங்ககிட்டெல்லாம் மனுஷன் பேச முடியாது. இதுக்கு மேலே எதுவும் பேசாத, மைண்ட் இட் என்று இவனும் ஆக்ரோஷமாக கத்தினான். கோமலவல்லி, சரி சரி, நீங்கள் 2 பேரும் அவளுக்காக சண்டை போடாதீங்க. ஏன் தலையெழுத்து, என்ன பண்ணுறது? நான் தனியாளாக இருந்து இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ தெரியலை என்று கலங்கினார். ஆன்ட்டி விடுங்க ஆன்ட்டி, நீங்கள் வாங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. அவன் கிடக்கான், இவன் அவளுக்கு ஜால்ரா தட்டை தான் செய்வான். ரெண்டும் எப்பவுமே திருந்தாதுங்க. வாங்க போகலாம் என்று கோமலவல்லியை அங்கிருந்து அழைத்து சென்றாள் காவியா. வினோதினி குளியலறை புகுந்தவள் இதுவரை தான் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அழுகை கரைபுரண்டோட, அப்பா, ஏன் அப்பா என்னை விட்டுட்டு போனீங்க? நான் இன்னும் என்னென்ன கஷ்டத்தை பார்க்கணும்னு தெரியலையே. நான் இப்படி இருப்பது என்னுடைய தவறா? நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஆனால் இப்போ மற்றவங்க பேசுகிறது இல்லாமல் அம்மாவும் சேர்ந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குதுப்பா. என்னை மட்டும் ஏன்பா இங்கே தனியாக விட்டுட்டு போனீங்க? நானும் உங்கள் கூட வந்துடுறேன்ப்பா என்று அழுது கரைந்தாள். வினோதினி அவ்வளவு எளிதில் அழமாட்டாள். அப்படியே அழுதாலும் அவளின் அழுகை பிறருக்கு தெரியாதபடி தனியே சென்று விடுவாள். யாருக்கும் இவள் அழுகிறாள் என்பதே தெரியாது. ஆனால் இருவர் மட்டும் அவளின் முகபாவனைகளை வைத்து அவளின் மனநிலையை துல்லியமாக படித்து விடுவர். அதில் ஒருவன் அவனின் உயிர் நண்பன் கண்ணன், இன்னொருவன் யாரென்று போக போக தெரியும். கண்ணன் குளியலறையில் கதவை தட்டியவன், வினோதினி, நான் சொல்கிறத கேளு, எதையும் தேவையில்லாமல் நினச்சி அழுது உடம்பை கெடுத்துக்காதடா. நான் வெயிட் பண்ணுறேன், குளிச்சுட்டு வா என்றவன் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றான். வினோதினிக்கு அவனின் வார்த்தைகள் தன் தந்தையை நினைவுபடுத்த குளித்து முடித்தவள் அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப அவனோ மறுபடியும் வினோதினி அறைக்கு வந்தான். வினோதினி கிளம்பியவள் கட்டிலில் அமர்ந்தாள். கண்ணன் அவளின் பக்கத்தில் அமர்ந்தவன் அவளின் தோளை தொட, இவளோ ஆதரவாக அவன் தோள் சாய்ந்தவள். தேங்க்ஸ் கண்ணா, அப்பாவுக்கு பிறகு நீ இல்லைனா நான் என்னைக்கோ காணாமல் போயிருப்பேன். உன்ன மாதிரி ஒரு நண்பன், தகப்பனாய், உற்ற தோழனாய், சகோதரனாய் எனக்கு அமைந்ததற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றவளை நிமிர்த்த அவளின் கண்களில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க அதை துடைத்தவன், நீ அழாத வினோ, ஏன் இப்படி அழற? அப்பா சாகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, மறந்துட்டியா? நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும். நீயே இப்படி இருந்தா அம்மா நிலைமையை கொஞ்சம் நினச்சிப்பாரு. ஆமாண்டா, அதான் அம்மா என்ன சொன்னாலும் அமைதியாக போகிற. அம்மா இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் என்னை திட்டியது கிடையாதுடா. அப்பா இறந்ததுலேருந்து தான் இப்படி திட்டுறாங்க. ஒரு நேரம் நான் அதை புரிந்து கொண்டாலும்
ஒரு நேரம் இவங்க என்னோட அனுசரணையாக இல்லாமல் திட்டும்போது அப்பாவின் ஞாபகம் அதிகமாக வருதுடா. நான் என்ன செய்யட்டும் என்றவளை அவனின் மடியில் படுக்க வைத்து அவளின் தலை கோதியவன், இங்கே பாரு வினோ, உனக்கு அம்மாவோட நிலைமை புரியுது இல்லையா? அவங்க இப்படி நடந்துக்க ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அவ்வளவுதான். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? சரி வா, சாப்பிட்டு கிளம்பலாம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றான். வினோதினி தான் கண்ட கனவை நினைத்தவள், எவன்டா இவன் இப்படி அடிக்கடி என் கனவில் வந்து என் உசுரை வாங்குறானே என்று நினைத்தவள் அடுத்த நொடி, ஆனால் இவர் எனக்கு நன்றாக தெரிந்தவர் தானே, இவர் ஏன் என் கனவில் வரணும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே குழப்பமாக இருக்கே என்று குழம்பினாள் பெண்ணவள்.